அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. தொழுகை முடித்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தவுடன் தொழுகைக்கு பின்பு இந்த துவாவை கேட்க விட்டு விடாதீர்கள் என்று கூறியுள்ளார்கள். அது என்ன துவா என்பதை நாம் இப்போது பார்ப்போம். அஹமத் என்ற நபிமொழி தொகுப்பிலே 21,109வது ஹதீஸாகவும், அபுதாவுத் என்ற நபிமொழி தொகுப்பிலே 1301வது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவா, உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக என ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் கூறுவதை விட்டுவிடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த துவாவை நாம் அதிகம் கேட்போம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் வளமைக்கும் அதிகம் நாம் துவாவை கேட்போம். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அல்லாஹ்விடம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் நல்லதை செய்ய சொல்கின்றார்களோ அதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம் கிடைக்கும். ஆகவே அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்டுக்கொள்வோம். நம்மோடு உற்றார் உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள் ஆகியோர்களுக்கும் உடல் ரீதியாக அவர்களுக்கும் நாம் துவாவை கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.